நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. என் பேரை யாரா சேர்க்க சொன்னா? எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டான். ஆனா நடந்ததுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல. அந்த மாரியாத்தாவே அந்த பொண்ணு உனக்கு தான் சொல்லிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு மறுக்காம ஏத்துக்கடா. நீங்க செஞ்ச தப்புக்கு தெய்வத்தை ஏண்டா குறை சொல்றீங்க? இவ்வளவு சொல்றியே, நாங்க தானே அந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சான். எங்கள யாராவது ஒருத்தர் பேர் வந்திருக்கலாம்ல. அந்த பொண்ணு உனக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு நினைச்சுக்கேன். சும்மா பேசாதீங்களா? எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. நீ இல்லங்கிற, ஆனா மாரியாத்தா இருக்குன்னு சொல்லுதே. டேய், நடக்காத விஷயத்தை பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வேணா, இதோட விட்டுருங்க. டேய், என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொல்லிட்டான், நாம விட்டுருவோம். இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது இந்த விஷயத்தை பிரியா கிட்ட சொல்லணும்டா. டேய் பிரியாடா, பிரியா வரடா, போடா போடா. டேய், என்ன பயமா இருக்குடா. நீங்க யாராவது போய் சொல்லிடுங்கடா. டேய், நேத்து பிளேன் கிஸ் கொடுத்தான உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இப்ப பட்டு போறது என்ன கசக்குதா? போடா போடா, தைரியம் போடா. பிரியா, உனக்கு எப்பவும் விளையாடுதா? போடி, எல்லாம் ஒரு ஜாலிக்குதா. நீ பாட்டுக்கு லீவ் முடிஞ்சா மெட்ராஸ் போட போற. இனிமே எல்லாம் இங்கதான். ஏய், அங்க பாடி அப்போ. ஏய், நீ தானே கேட்ட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அவன் தப்பிச்சான். தனியா உன்கிட்ட மாட்டினா அவன் அவ்வளவுதான். ஏய், நீ சும்மா ரெடி. அந்த அப்பு குட்டி பாவம். அப்போ ஏதாவது விசேஷமா? வந்து வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரியாவை. இருங்கடி சொல்லட்டும், அவசரப்படுறீங்களே. அப்போ நீங்க சொல்லுங்க. வந்து எங்களுக்குள்ள யாரு பிரியாவை லவ் பண்றதுன்னு பிரச்சனை. அதனால மலகாத்தா மாரியம்மன் கோயில்ல சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அடடா, அருமையான ஐடியா. சும்மா ரெடி. அப்போ மேலே சொல்லுங்க. சீட்டுல டேனியலோட பேர் வந்துருச்சா, அதனால அதனால பிரியா டேனியலை லவ் பண்ணணும். எப்படி எப்படி? அதனால பிரியா டேனியலை லவ் பண்ணணும். இது என்னடி புது கதை? ஆத்தா சொல்லிடுச்சு, பிரியா எப்படியாவது அங்க டேனியலை லவ் பண்ணியே ஆகணும். What not? Just for entertainment, yeah. ஏய், அங்க பாருங்க. அவன்டா நேரடியா லவ் பண்ண தைரியம் இல்லாம ஆளை விட்டு லவ் பண்றான். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, ஒரு மச்சனே வேணுமா?
பெரியவர்களே, தாய்மார்களே, தங்கமான தங்காசிகளே, உங்களுக்காக உங்க ஊர் மேலே நாங்க வந்திருக்கிறோம். நான், எங்க பாபா, என் தங்காச்சி, நாங்க 3 பேரும் மரணக்கிணறுல மோட்டரை கொட்ட போறோம். வந்து பாருங்க. ஆறுக்காவது தில் இருந்தா வந்து செஞ்சு பாருங்க. சவாலே வாங்க வாங்க இந்தாங்க, வாங்க வாங்க வந்துருங்க. வாங்க. கண்டிப்பா வரணும். டாடா, வீடியோ, பை பை. ஏயா அந்த கிராப்புக்காரி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா, ஆனா எனக்கு கொடுக்கும்போது மட்டும் வந்துருங்கோ வந்துருங்கோ வந்துருங்கோன்னு 3 தடவை சொல்லி. அதுல பெரிய விஷயமே இருக்கு. ராத்திரிக்கு நீ மரணக்கண்ண போய் பாரு, பொழுது விழுந்த விஷயம் தெரியும். அட அது இல்லையா, ஏற்கனவே ஊருக்குள்ள தண்டரா போட்டு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கானுங்க. இப்ப கிராப்புக்காரியை பாக்குறதுக்கு நான் போனா கூடாரத்துக்குள்ளே வச்சு கொளுத்திட மாட்டானுங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு இதேதான் வேலை. நீ போய் பாரு ராஜா. தனியா பாக்கலாங்கிறியா? பார்த்தா விஷயமே முடிஞ்சிடுச்சு. நான் யாருன்னு பாக்குறியா? இந்த ஊர்ல நானும் ஒருத்தன் தான். என்ன 1 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் உன் மாமன். ஊருக்குள்ள அவன் வச்சதான் சட்டம். அவனை எதிர்த்து யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இங்க நான் தான் ராஜா. என்னைக்காவது ஒரு நாள் அவனை பழி வாங்க மாட்டோமான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒன்ன வச்சு அந்த பழியை தீர்த்துக்கிறேன்டி. அவரு தப்பு பண்ணா அதுக்கு நானா பொறுப்பு? ஏதாவது பண்ண நான் என்ன ஊருக்குள்ள கையோ பிடிச்சு எழுதேன்? சின்ன தூர குழந்தைதானே நீ? என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இத நீ உன் மாமன் கிட்ட போய் சொல்லலாம். அவ்வளவுதான் டே. ஏய் இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. பிரியா, ஏய் பிரியா, என்ன உனக்கு? சாப்பிட கூட வரல? ஏய், நான் சொல்றது கேக்குதா? நீ போக்கா, நான் வரேன். சரி வா. டேனியல், என்ன? ஐம் சாரி. எதுக்கு? நான் உன்னை சரியா புரிஞ்சிக்காம. அதுக்கு என்ன இப்போ? ஏன் கோவமா பேசுற? இங்க எதுக்கு? உன்னை பாக்கணும்னா
எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க யாரும் இல்லையே, நீங்க பேசலாம். ம்ஹும். இங்க பேசக்கூடாது, வேற எங்காவது. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்ப. டேனியல், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசியம் இல்ல. அப்ப எதுக்காக என்ன நீ காப்பாத்துன? அது மனிதமானம். இல்ல, உன் மனசுல இருக்கிறத மறைக்கிற. நீ இல்ல, யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அதான் சரி. நான் அப்படி நினைக்கல. இப்ப நீங்க இருந்து போல. போக முடியாது. என்ன செய்வ? நான் போறேன். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சந்திரன, ராஜாளி நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான், என்ன செய்யலாம்? நாம என்ன முடிவு பண்ணிருக்கனே அண்ணன் கிட்ட சொல்லுங்க. முடிவு என்ன முடிவு? அவனை ஊருக்குள்ளே விடக்கூடாது. இவன மாதிரி சில கைக்கூலிங்க இருக்கிறதுனாலதான் சின்னத்துறை போல சில முதலாளிங்க சரியான கூலி கொடுக்க மறுக்கிறாங்க. இவனை எல்லாம் உயிரோட விடக்கூடாது, ஊரை விட்டே துரத்தணும். என்னென்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ராஜாளியை ஒழிச்சுட்டா சின்னதுரை திருந்திருவான்னு நினைக்கிறீங்களா? அவன மாதிரி 1000 பேரை விலைக்கு வாங்குவான். அதுக்கு இல்லண்ணே, எய்தவ இருக்கும்போது அம்பன் வந்து என்னப்பா பிரயோஜனம்? இல்லண்ணே, இவன மாதிரி ஆளுகளை அடக்கி வச்சாதான் அவங்க தானா நம்ம வழிக்கு வருவானுங்க. நீங்க எதுக்கு எடுத்தா நியாயம் பேசிட்டு தான் இருப்பீங்க, போங்கண்ணே. உங்க கையை வெட்டினவன் அவனுக்கு போய் பரிதாபப்படுறீங்களே, அதுக்கு தான் 1 வருஷம் ஜெயிலு. நாமளுமா தண்டிக்கணும்? இதுக்கு நீங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை தடுக்காதீங்க. வெளியூர் ஆளுங்களை வச்சாவது அவனை அடிக்கத்தான் போறோம். முதல்ல போய் பெட்டிஷனை கொடுங்கண்ணே. வருவார் வருவார்னு வழியலெல்லாம் கிளியலிது, இந்த இந்தலுஞ்ச பாதையில இன்னும் வர காணலிய வெள்ளி மலை சோங்கு வீராளி மலை தோட்டம். என்ன வசந்தி, புருஷன் வாராருன்னு ஒரே அமக்களமா இருக்கு. டே ராசா, வாராண்டி வாராண்டி வில்லேந்த ஒரு வேனல்லா. தீர்த்து கட்டிடுவோம். காசை வாங்கிட்டு வேலை முடிச்சுடுவோம். ராஜாளி, இங்க வா.